வெல்கம் டு அகி கிளாஸ் ரூம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 3rd ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கோட ஃபஸ்ட் யூனிட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு கரெக்டான சென்டென்ஸை டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த பையன் வந்து ஒரு பாய், பேர் ராஜு. ஏஸ் ஏ ஹேட். நம்ம கேப்னா முன்னாடி மட்டும் நீட்டிகிட்டு இருக்கோம்ல, அதான் கேப்பு. இது வந்து ஹேட்டு. ஓகேவா? அதனால் ஹேட்டை டிக் பண்ணிருக்கோம். அடுத்து இங்கே மரத்தில் என்ன இருக்குன்னா க்ரோ இருக்குது. அப்போ க்ரோ சிட்ஸ் ஆன் த ட்ரீ. அடுத்தது இது வந்து பப்பி தான், நாய்க்குட்டி தான் படுத்திருக்கு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், த பப் ஸ்லீப்ஸ் அண்டர் த சேர். அடுத்தது இங்கே இருக்கிறது லீஃப், அதனால் த லீஃப் இஸ் க்ரீன். லுக் அட் த பிக்சர், சூஸ், ரைட் அண்ட் மேட்ச். இங்கே என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, இந்த பிக்சரை பார்த்துட்டு இதில் எழுதிட்டு எனக்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பிக்சரை பார்க்குறோம். இங்கே ஒரு கேர்ள் வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷி ரைட்ஸ் இன் த நோட் புக். அடுத்தது ஷிப்பு. இங்கே இருக்குது த ஷிப் sails on the sea. அடுத்தது த ட்ரீ இஸ் டால். ஷீ ஹேஸ் an umbrella. இப்படி நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த சென்டென்ஸுக்கு ஷீ ஹேஸ் ஆன், இங்கே வந்து ஆன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன் கொடுத்தாலே அடுத்து என்ன வரணும், AEIOUவில் ஏதோ ஒரு ஆரம்பிக்கிற வேர்டு தான் வரணும். அப்படி பார்த்தா அம்பர்லா, அதை எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது தட் டேஷ் இஸ் டால். இங்கே இருக்கிறதுல டாலாக இருக்கிறது ட்ரீ தான். அப்போ அது ட்ரீ எழுதிக்கிறோம். அடுத்து ரைட்ஸ், எதில் எழுதுவா, நோட் புக்கில். அதனால் நோட் புக்குன்னு எழுதிக்கிட்டோம். சீயில் எது செயல் பண்ணும், ஷிப்பு. அதனால் இங்கே ஷிப்புன்னு எழுதிட்டு இப்போ பிக்சருக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டென்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ரைட் அ சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இந்த பிக்சருக்கு நம்ம வச்சு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கேரட் இருக்குது. நான் என்ன எழுதியிருக்கேன், மை ஃபேவரட் வெஜிடபிள் இஸ் கேரட். ஓகேவா? உங்களுக்கு விருப்பமான எது வேணாலும் எழுதலாம். கேரட் இஸ், ஐ லைக் கேரட், அப்படி எது வேணாலும் நம்ம அந்த பிக்சருக்கு தகுந்த மாதிரி அந்த வேர்டு வர மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்து திஸ் இஸ் அன் எலஃபண்ட். வீணா இஸ் எ ட்ரெடிஷ்னல் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஐ ஹாவ் எ கலர்ஃபுல் அம்பர்லா. அடுத்து ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அண்ட் மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். இங்கே வந்து வேர்ட்ஸ் வந்து ஜம்பிள்டாக இருக்குது. அதை கரெக்டாக அசம்பிள் பண்ணோன்னா என்னவாக இருக்கும், ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக நமக்கு கிடைக்கும். எப்போவுமே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், இருக்கிறதுல கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறத ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும். ஹீ எழுதிட்டோம். ஹீனா அவன். அவன் என்ன பண்ணான்னு அடுத்து எழுதணும். பிளேஸ். பிளேஸ் எதோட ப்ளே பண்ணால், வித் ஏ கைட். ஹீ பிளேஸ் வித் ஏ கைட். இப்படி தான் சென்டென்ஸ் நம்ம இந்த வேர்ட்ஸ் ஜம்பிள்டு வேர்ட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணணும். அதே மாதிரியே அடுத்தது இங்கே என்ன எழுதணும், கேப்ஸில் பார்த்தா த மட்டும்தான் இருக்குது. தாக்கு பக்கத்தில் என்ன வரும், டாக். டாக் என்ன பண்ணுச்சு, ஈட்ஸ். எதை சாப்பிட்டது, எ பன். அப்படி எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்து ஷீ என்ன பண்ணா, ட்ரைவ்ஸ் எழுதி எதனா கார். ஓகேவா? இந்த மாதிரி எழுதணுன்னா ஈஸியாக நம்ம சென்டென்ஸை அசம்பிள் பண்ணிடலாம். ரீரைட் த சென்டென்சஸ் கரெக்ட்லி யூஸிங் த பிக்சர் க்ளூஸ். இந்த பிக்சர் க்ளூஸை வச்சு இங்கே சென்டென்ஸை கரெக்டாக எழுத சொல்லியிருக்காங்க. ரஹீம் பிளேஸ் வித் த டால்ஸ். ரஹீம் வந்து எதை வச்சு விளையாடுறான். ரஹீம் பிளேஸ் வித் த கைட்ஸ். எதோடு விளையாடுறான், கைட்ஸ் கூட. 2 இருக்குது கைட்டு, அதனால் நம்ம கைட்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அடுத்து த கேட் வியர்ஸ் எ க்ரீன் கேப். கேட் என்ன பண்ணுறதுக்கு, இதுதான் கேப்பு. இது என்ன பண்ணுறதுக்கு, ரெட் கேப் போட்டிருக்கு. அப்போ த கேட் வியர்ஸ் எ ரெட் கேப். ஓகேவா? அடுத்து an eagle sits on the branchன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன உட்காந்துருக்கு, owl. அப்போ an owl sits on the branch. அடுத்து லுக் அட் த பிக்சர் அண்ட் ரைட் 3 மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். இந்த பிக்சரை பார்த்து 3 மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் உருவாக்க சொல்கிறாங்க. த கேர்ள் இஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ். ஆமாம், கரெக்டாக. எடுத்து பேரட்ஸ் ஆர் சிட்டிங் ஆன் த மேங்கோ ட்ரீ. இதில் பேரட்ஸ் இருக்கா, எதில் உட்காந்துருக்கு, மேங்கோ ட்ரீயில் இருக்குது. அடுத்து பட்டர்ஃப்ளைஸ் ஆர் ஃப்ளையிங். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வேறு சென்டென்ஸ் கூட மீனிங்ஃபுல்லாக எழுதிக்கலாம். ரீட் அண்ட் மேட்ச். தீஸ் ஆர் பிரிஞ்சால்ஸ். திஸ் இஸ் an owl. தீஸ் ஆர் பால்ஸ். தேஸ் ஆர் போட்ஸ். திஸ் இஸ் எ வாட்டர்மெலன். இதை கூட இது மாதிரி இணைச்சிக்கணும். மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, மேட்ச் பண்ணிருக்கோம். அடுத்து ஷேட் அண்ட் ரைட். Man sounds like van. Pan sounds like ran. Pig sounds like wig. Dig sounds like big. Cart sounds like lot. Pot sounds like dot. இதில் men sounds like hen. இந்த மாதிரி இதுக்கான சவுண்ட்ஸ் அதே மாதிரி சவுண்ட் உள்ள வேர்டை கீழே இருக்க ஆப்ஷன்லேருந்து செலக்ட் பண்ணி ஷேட் பண்ணிட்டு எடுத்து எழுதிக்கணும்.
இங்கே complete the sentences using this or these and write their colors. ஓகேவா, இங்கே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா this இல்லைனா these ரெண்டில் ஏதோ ஒன்று அந்த பொருத்தமானது கூட என்ன அதுக்கப்புறம் அதோட கலரையும் எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ திஸ்னா என்ன தீஸ்னா என்னன்னு சொல்கிறோம். நம்ம திஸ்னா ஒன்றே ஒன்று இருக்கும் நம்ம பக்கத்தில். இப்போ நம்ம பக்கத்தில் இருக்கோன்னா திஸ் இஸ் ஒன்று இருந்தால் திஸ் இஸ் ஏ பென்சில் அப்படின்னு சொல்லுவோம். அதே இங்கே நிறைய இருந்ததுன்னா தீஸ் ஆர் பென்சில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கு மேற்பட்டதே இருந்ததுனாலே நம்ம அதை சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும், தீஸ் சொல்லணும். ஒன்றே ஒன்று இருந்தால் திஸ். ஓகேவா, இங்கே நிறைய பனானாஸ் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட இருக்கிறனால என்னன்னு சொல்கிறாங்க, தீஸ் ஆர் பனானாஸ், தே ஆர் எல்லோ. ஓகேவா, அப்போ இங்கே என்ன இருக்குது, ஒரே ஒரு ஷர்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் அ ஷர்ட். இன்னொன்று கொடுத்துருந்தாங்கனாலே நீ பக்கத்தில் என்ன தான் போடணும், நீங்கள் திஸ் தான் போடணும். ஓகேவா, ஆர் ப்ளூரல் வேர்ப் வந்தால் தான் தீஸ் போடணும். அதுக்கப்புறம் இட் இஸ் எ ப்ளூ. இங்கே 3 கார்ஸ் இருக்குது, 1க்கு மேற்பட்டது இருக்கிறனால தீஸ் ஆர் கார்ஸ், தே ஆர் க்ரீன். அடுத்து இங்கே ஒன்றே ஒன்று இருக்குது, அதனால் திஸ் இஸ் அன் அம்பர்லா, இட் இஸ் ரெட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒன்றே ஒன்று இருந்தால் இந்த திஸ், ஒன்றுக்கு மேற்பட்டது இருந்தால் தீஸ். ஓகேவா, ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இங்கே இந்த பிக்சருக்கு பொருத்தமான கரெக்ட் சென்டென்ஸை ஷேட் பண்ணும். இங்கே என்ன பண்ணுது, ஒரு டாக் வந்து லாக் மேலே உட்காந்துருக்கு. த டாக் இஸ் ஆன் த லாக். அடுத்தது த ஹென் இஸ் ஆன் த பெட். த கப் பிளேஸ் வித் த பப். த பிக் டிக்ஸ் த கிரவுண்ட். ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அண்ட் மேக் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். முன்னாடி மாதிரியே தான் ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் எழுதணும். ரேணு என்ன பண்ணுறான்னு எழுதிருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஈட்டுன்னு இருக்கும், அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், லைக்ஸ்னு ஒன்று இருக்கிறதுனால அதுதான் எடுத்து எழுதணும். லைக்ஸ் டு ஈட் ஏ ஜாக் ஃப்ரூட். அடுத்தது மை ஃபாதர் கேவ் மீ எ பென். ராஜு ஹேஸ் 3 blue colors. அகிலா மீட்ஸ் ஹர் ஃப்ரெண்ட் இன் த பார்க். நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர் அண்ட் கம்ப்ளீட் த பேசேஜ். இந்த பிக்சரை பார்த்து அந்த பேசேஜை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஐ எம் அன்பு, திஸ் இஸ் மை ஹட். இங்கேயே கொடுத்துருக்காங்க மை ஹட்டுன்னு கொடுத்தனால திஸ் இஸ் மை ஹட். மை பெட் டாக் பிளேஸ் வித் இட்ஸ் பப். டாக் யார் கூட விளையாடுது, அதோட பப் கூட விளையாடுது. மை பெட் கேட் ஸ்லீப்ஸ் ஆன் த ரக். த ரெட் hen வாக்ஸ் வித் இட்ஸ் chicks. மை டேட் அண்ட் மாம் collect figs from the fig tree. I love my farm. Read the sentences and tick if correct, cross if wrong. ஓகேவா, the carrot is crunchy, இது கரெக்ட், அதனால் டிக் பண்ணிருக்கோம். அடுத்து லெமன் இஸ் ஸ்வீட், லெமன் இஸ் சோர், இது ராங் ஸ்டேட்மெண்ட்டுனால ராங் போட்டிருக்கோம், கிராஸ் போட்டிருக்கோம். அடுத்து the orange is juicy, ஆரஞ்சு ஜூஸியாக தான் இருக்கும், அதனால் டிக் போட்டிருக்கோம். the pickle is salty, அதுவும் கரெக்டு, அதனால் டிக் அடிச்சிருக்கேன். the palm candy is bitter, palm candy ஸ்வீட்டாக இருக்கும், அதனால் கிராஸ் போட்டோம். அடுத்து ரீட் அண்ட் ஷேட் த கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் ஸ்பைசி, ஸ்பைசியாக எது இருக்குன்னா பெப்பர். இட் இஸ் பிட்டர், பிட்டர்னு பிட்டர் கார்டு. இட் இஸ் ஸ்வீட், சுகர் கேன். இட் இஸ் சோர், கூஸ்பெரி. இட் இஸ் கிறிஸ்பி, சிப்ஸ். அடுத்தது சூஸ் அண்ட் ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். திஸ் இஸ் பாம் கேண்டி, இட் இஸ் ஸ்வீட். இது சில்லி, திஸ் இஸ் அ சில்லி, இட் இஸ் ஸ்பைசி. These are neem leaves, they are bitter. This is a mango, it is sweet. Write 2 sentences about the picture. இது வந்து ஃபஸ்ட்டு மாடல் கொடுத்துருக்காங்க. it is a sugar cane, it is sweet. அடுத்து lemon, it is a lemon, it is sour. bitter gourd, it is a bitter gourd, it is bitter. it is salt, it is salty. salt எப்படி இருக்கும், சால்ட்டியாக இருக்கும். ஓகேவா, அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ஃபுட் ஐட்டம்ஸ் வித் த சேம் டேஸ்ட் அண்ட் ரைட் அபவுட் தம். இங்கே இருக்கிறதுல சேம் டேஸ்ட் உள்ளதை எதுன்னு கண்டுபிடிச்சி அதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒன்று மாடல் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போது டேமரைண்டும் லெமனும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றுக்கும் பண்ண போகிறோம். சால்ட் மாதிரி இன்னொன்று என்ன இருக்கும், பிக்கிளும் நமக்கு உப்பு இருக்கும், சால்ட் இருக்கும். அப்போ சால்ட் அண்ட் பிக்கிள் ஆர் சால்ட்டி. அடுத்தது சுகர் கேன் அண்ட் பாம் கேண்டி. சுகர் கேன் அண்ட் பாம் கேண்டி ஆர் ஸ்வீட். ரெண்டும் பிட்டர் கார்டு அண்ட் நீம் லீவ்ஸ் ஆர் பிட்டர். Listen and write. I have a red raincoat. We drink juice in summer. Dark clouds give rains. The rat went into the hole. Write the missing letter. Lemon, biscuit, books, water, tomato. இடையில மிஸ் ஆன லெட்டரை மட்டும் ஃபில் பண்ணால் வேர்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூஸிங் த பிக்சர் க்ளூஸ். இந்த பிக்சர் க்ளூஸை வச்சு சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்.
மீனா என்ன வச்சுருக்கா பலூன். அப்போ மீனா ஹேஸ் அ பலூன். என்ன கலர் ப்ளூ. இட் இஸ் ப்ளூ. த பப் ஹேஸ் ஏ பால். அது என்ன கலரில் வச்சுருக்கு க்ரீன். இட் இஸ் க்ரீன். அதே மாதிரி இப்போ சென்டென்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு வேர்டை மட்டும் கொடுத்தாங்க, நம்ம மீதி எழுதணும். இப்போ நம்ம எதுவுமே எழுதாமல் ஃபுல்லாக எழுதணும்னா ஃபஸ்ட்டு யார் எழுதணும் த பாய். த பாய் ஹேஸ் அ பேக். இட் இஸ் yellow. Read the passage and answer the following question. இதை படிச்சுட்டு இதை பண்ண சொல்லிருக்காங்க. The grapes are dash. grapes எப்படி இருக்கும் sour. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். The grapes are they are sourன்னு கொடுத்துருக்காங்களா, அதனால் அதை ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்து the carrots are crunchy. carrots எப்படி இருக்குது crunchy. Mona is a monkey. she likes to eat bananas. இதுதான் இது கரெக்டு. அடுத்து a monkey, rabbit, squirrel are friends. I like dosa. it is crispy and tasty. உனக்கு பிடிச்ச ஃபுட்டுன்னு கேட்டனால நான் தோசை எழுதியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை பற்றி நீங்கள் எழுதிக்கலாம். ஃபைண்ட் அண்ட் ரைட். ஐ ஆம் பிக். ஐ sail on the water. I carry people and goods. who am I? ஷிப். யார் பிக்கு பெருசாக இருக்கும். sail on waterங்கக்குள்ளேயே நம்ம ஷிப்புன்னு எழுதிடலாம் இங்கே இருக்க பிக்சரை வச்சு. அடுத்து ஐ ஹவ் 4 legs. ஐ ஆம் நாட் அன் அனிமல். யூ கேன் சிட் ஆன் மீ. 4 legs சிட் ஆன் மீன்குள்ளேயே நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம் சேர். இட்ஸ் அ சேர். அடுத்து ஐ ஆம் ஏ கிரைன். யூஸ் மீ டு மேக் பூரி. நம்ம எதை வச்சு பூரி உருவாக்குவோம் வீட்டு. அப்போ அந்த வீட்டு. ஓகேவா. அடுத்து ஷேட் த பிக்சர்ஸ் வித் த சேம் சவுண்ட்ஸ் அண்ட் ரைட் தயர் நேம்ஸ். இங்கே ஒன்று வந்து அவங்களே ஃபில் பண்ணி காமிச்சிருக்காங்க. சிக்கு சேர். ஓகேவா. அதே மாதிரி நம்ம விசில் வீல். இது ஷிப்பு இது பெஞ்சின்னு வரும், அதனால் இது சவுண்ட் சேஃப் வரல. இது ரெண்டு தான் வருது, அது ரெண்டையும் எடுத்து எழுதிட்டோம். அடுத்து ஷெல் ஷூஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா பெஞ்ச் வாட்ச். ரெண்டுலேயுமே சிஹெச் வருதா இச்சின்னு வருதா, அதனால் இது மாதிரி எந்த ரெண்டு சவுண்டு சேமாக வருதோ அதை வந்து ஷேட் பண்ணிவிட்டு அதோட நேம் எடுத்து எழுதணும். ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் அண்ட் ரைட் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். முன்னாடி மாதிரியே தான். ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டர் ஆன் வந்தாலே அடுத்து என்ன இருக்கும் ஏஇஐஓயில் வரக்கூடியது வேர்டு வரும். அப்போ ஆன் ஆட்டோ ஹேஸ் 3 wheels. அடுத்தது த சைல்டு ஹேஸ் எ விசில். அடுத்தது ஷீ செல்ஸ் த ஷெல்ஸ் ஆன் த ஷீஷோர். ஷீ அவங்க செய்கிறது செல் விற்கிறாங்க. என்னத்தை விற்கிறாங்கன்னா த செல்ஸில் விற்கிறாங்க. இந்த ஷெல்ஸ் அதாவது இந்த சிப்பிகள்லாம் இருக்குது, அதை விற்கிறாங்க. எங்கன்னா ஷீஷோர் கடற்கரையில் விற்கிறாங்க. அடுத்து ஷேட் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர். இங்கே அன்பு டிரைவ்ஸ் எ கார். இட் இஸ் green. A child sits on the chair. It wears a red shirt. ரெண்டு சென்டென்ஸும் கவனிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு அவங்க வியர் பண்ணுற காரு, அதுக்கப்புறம் அதோட கலர் ரெண்டையும் மென்ஷன் பண்ணதுனால நம்ம ரெண்டையும் மைண்டில் வச்சுட்டு எது கரெக்டாக வருதோ அதை ஃபில் பண்ணணும். அடுத்தது ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின். இந்த பேசேஜை படிச்சுட்டு இதுக்கு ஆன்சர் பண்ணோன்னா மகா கோஸ் டு த பீச் ஷேட் பண்ணிட்டு அந்த ஃபிஷர்மேன் செல்ஸ் எ பேஸ்கெட் ஆஃப் ஃபிஷ்ஷை தான் விற்றாங்க, அதனால் ஃபிஷ்ஷை ஷேட் பண்ணிருக்கோம். ஷேட் அண்ட் ரைட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எ ப்ளூ வேல் டைவ்ஸ் ஹை. இதுதான் கரெக்டு ஸ்டேட்மெண்ட். அவங்க வந்து மீதியெல்லாம் ஃபிஷ்ஷை வச்சாங்க, அது ரெண்டும் தப்பு, இது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. ஷேட் அண்ட் ரைட் த ஸ்டேட்மெண்ட் விச் இஸ் நாட் கரெக்ட். மகா சீஸ் எ ஹார்ஸ் ஆன் த ஷோர். மகா வந்து என்ன பார்த்துருப்பான்னா அவள் வந்து ப்ளூ வேல் தான் பார்த்துருப்பாள், அதனால் என்ன இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட்டு. ரைட் த வேர்ட்ஸ் வித் எஸ்ஹெச் சவுண்ட்ஸ் ஃப்ரம் த பேசேஜ். ஷிப்பு ஷெல் ஷோர். ரைட் த வேர்ட்ஸ் வித் சிஹெச் சவுண்ட்ஸ் ஃப்ரம் த பேசேஜ். பீச் டார்ச். லுக் அட் த பிக்சர் அண்ட் சூஸ் த கரெக்ட் வேர்ட்ஸ். ஹீ ஹேஸ் எ டேஷ் ஆப்பிள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம ஆப்பிளும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பிக்சரையும் பார்த்தா பையன் தான் வச்சுருக்காங்க, அதனால் ஹீ ஹேஸ் எ என்ன ஆப்பிள் எப்படி இருக்குது ரெட் கலரில் இருக்குது. ஓகேவா, அதனால் இங்கே பையன் வச்சுருக்கிறதுனால ஹீ, ஆப்பிள் கலர் வந்து ரெட்டுங்கனால ரெட் ஆப்பிள்னு எழுதியிருக்கோம். அடுத்து வாட்டர்மெலன் யார் வச்சுருக்கா அந்த கேர்ள் வச்சுருக்காங்க. அப்போ ஷீ ஹேஸ் எ வாட்டர்மெலன், க்ரீன் வாட்டர்மெலன். அடுத்தது ஷீ ஹேஸ் எ குக்கும்பர். ஷீ ஹேஸ் எ கிரன்ச்சின்னு கொடுத்துட்டாங்க. கிரன்ச்சியாக எது இருக்கும் குக்கும்பர் இருக்கும், குக்கும்பர். அடுத்து மங்கி இருக்கிறதுனால இட் ஹேஸ் எல்லோ பனானாஸ். பனானா எப்படி இருக்கும் எல்லோ கலரில் இருக்கும். அடுத்து ரீட் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங். இங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் அதை படித்து நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணோம். திஸ் பேசேஜ் இஸ் டாக் அபவுட் ஏன் மங்கியை பற்றி, அதனால் மங்கின்னு எழுதிக்கிறோம். வாட் டஸ் த மங்கி ஹேவ். மங்கி என்ன வச்சுருந்தது பனானாஸ் வச்சுருந்தது.
வாட் கலர் ஆர் த பனானாஸ்? பனானாஸ் ஆர் எல்லோ. பனானாஸ் எப்படி இருந்தது? எல்லோ. அடுத்து ஹவு டஸ் த பனானா டேஸ்ட்? த பனானாஸ் ஆர் ஸ்வீட். அடுத்து ரைட் அபவுட் த ஃபுட் ஐட்டம் லைக் யூ மோஸ்ட். உங்களுக்கு என்ன ஃபுட் ஐட்டம் பிடிக்குமோ, ரொம்ப பிடிக்குமோ அதை எதை சொல்லியிருக்காங்க? ஐ லைக் பூரி, இட் இஸ் கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி அப்படின்னு நினைக்கிறேன். கிறிஸ்பாக இருக்கும், நம்ம சாப்பிடும்போது கொறுக்கு முறுக்குன்னு இருக்கும்ல பூரி, அதுதான் சொல்லியிருக்கோம். அடுத்து ரைட் 2 sentences ஃபார் ஈச் பிக்சர். ஒவ்வொரு பிக்சருக்கும் 2 சென்டென்ஸ் எழுதணும். இங்கே எழுதியிருக்காங்க பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இதை வச்சு எழுதணும். இப்போ இங்கே என்னது? பாய் வச்சுருக்காங்க. அப்போ ஹீ ஹேஸ் எ பிட்டர் கார்டு, இட் இஸ் க்ரீன். ஓகேவா? அடுத்து இங்கே ரேபிட் வச்சுருக்கா. அப்போ இட் ஹேஸ் எ கேரட், இட் இஸ் ஆரஞ்சு. ஷீ ஹேஸ் an ஆப்பிள், இட் இஸ் ரெட். அடுத்தது இங்கே ஒரு மாடல் பிக்சரும் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இங்கே பிக்சர் கொடுத்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? ஃபியூ லைன்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே பாய் இருக்கிறனால ஹீ ஹேஸ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கேர்ள் கொடுத்துருக்கனால நம்ம என்ன எழுதுறோம்? ஷீ ஹேஸ் அ பனானா, இட் இஸ் எல்லோ, இட் இஸ் சாஃப்ட் அண்ட் ஸ்வீட், இட் இஸ் அ ஹெல்த்தி ஃபுட். யாருக்கு பனானா ரொம்ப பிடிக்கும்? monkeys லைக் டு ஈட் பனானாஸ். அடுத்தது மை ஜேர்னல். இங்கே மை ஃபேவரட் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் இஸ் ஆப்பிள். மை ஃபேவரட் ஃப்ரூட் இஸ் ஆப்பிள். அப்போ வெஜிடபிளை நம்ம என்ன பண்ணிடலாம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு இட் இஸ் ரெட், இட் இஸ் ஸ்வீட், இட் இஸ் சாஃப்ட், இட் இஸ் ரவுண்ட். எப்படி இருக்கும்? அது ஒரு கிட்டத்தட்ட ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறனால ரவுண்டுன்னு எழுதிட்டோம். அடுத்து மை ஃபேவரட் ஃபுட்டு. இங்கே நம்ம இது மாதிரி வரைஞ்சி நம்ம எழுதிக்கணும். பார்த்தா தோசை மாதிரி இருக்கா? தோசான்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. மை ஃபேவரட் ஃபுட் இஸ் தோசா. தோசா இஸ் அ ஹெல்த்தி ஃபுட். It is crispy and tasty. It is popular South Indian dish. I like it very much. தோசை பற்றி இது மட்டும் இல்லை, இன்னும் என்ன வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? அது மாதிரி படம் வரைஞ்சி கலர் பண்ணிக்கோங்க அழகாக. அடுத்து ஐ கேன் டூ. இதுங்களோட நேமெல்லாம் எழுதணும். ஷூஸ், சேர், கிரேப்ஸ். அடுத்து சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர். த ஷிப் sails on the sea. Wheat is good for health. The child plays on the beach. அடுத்து கம்ப்ளீட் த சென்டென்சஸ் யூஸிங் ஹீ ஷீ இட் வச்சு கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. மங்கிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? இட்டு. அப்போ திஸ் இஸ் அ மங்கி, இட் ஹேஸ் அ பனானா. திஸ் இஸ் அர்ஜுன், ஹீ ஹேஸ் எ சுகர் கேன். கேர்ள் நமக்கு யூஸ்வலாக தெரியும், பாய்னா ஹீ, கேர்ள்னா ஷீ. பாய்ஸும் கேர்ள்ஸ் தவிர மீதி எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? அனிமல்ஸ், பேர்ட்ஸ், திங்ஸ் எது வந்தாலும் எட்டு தான் போடுவோம். ஓகேவா? அதை வச்சு தான் ஃபில் பண்ணுறோம். அடுத்து ரீரைட் த சென்டென்சஸ் கரெக்ட்லி பை சேஞ்சிங் தேர் அண்டர்லைன் வேர்ட்ஸ். இந்த அண்டர்லைன் வேர்ட்ஸை கரெக்ட் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? சென்டென்ஸை கரெக்டாக ரீரைட் பண்ணலாம். இந்த லெமன் எப்படி இருக்கும்? ஸ்பைஸாக இருக்காது, ஸ்பைஸியாக சோராக இருக்கும், புளிப்பாக இருக்கும். இந்த லெமன் இஸ் சோர். அடுத்து த பப்பாயா இஸ் புளிப்பாக இருக்காது, பப்பாயா இஸ் ஸ்வீட். த பெப்பர் இஸ் ஸ்பைஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போ இந்த வேர்ட்ஸை மட்டும் மாற்றினா ரீரைட் பண்ணால் கரெக்டாக வந்தது அந்த சென்டென்சஸ். அடுத்து ரீஅரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் அண்ட் ரைட் மீனிங்ஃபுல் சென்டென்சஸ். நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தான் ஃபஸ்ட்டு கேபிட்டல் லெட்டரில் இருக்க சென்டென்ஸ் எழுதிட்டோன்னா மெயினாக நவுன் ஆர் ப்ரொனவுன் தான் வரும். அதை எழுதிட்டோன்னா அடுத்து அவங்களோட என்ன ஆக்ஷன் செஞ்சாங்க? ஹீ லைக்ஸ் டு ஈட் பனானாஸ். ஓகேவா? அடுத்தது த சில்லி இஸ் ஸ்பைசி, த ஷர்ட் இஸ் ஒயிட். அடுத்து ரைட் 3 sentences about the given pictures. This is an apple, it is red, it is sweet, I like it very much. அடுத்து கேரட். இட் இஸ் அ கேரட், இட் இஸ் கிரன்ச்சி, இட் இஸ் அ ஹெல்த்தி வெஜிடபிள். ஓகே, தேங்க்யூ.